சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 9 பேரும் மேல்முறையீடு செய்ய மதுரை உயர்நீதிமன்ற கிளை அவகாசம் வழங்கியுள்ளது. விவரம் என்ன? தூத்துக்குடி சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகியோரை கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி இரவு கரோனா விதிமுறைகளை காரணம் காட்டி காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். காவல் நிலையத்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து போலீசார் இருவரையும் அரை நிர்வாணப்படுத்தி மணிக்கணக்கில் தாக்கியுள்ளனர். அதன் பிறகு கோவில்பட்டி சிறையில் அடைக்கப்பட்ட இருவரும் மூச்சு திணறல் ஏற்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கு சிகிச்சை பலனின்றி இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். இந்த விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் விஸ்வரூபம் எடுத்ததை அடுத்து விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இருவரையும் போலீசார் அடித்து கொலை செய்ததாக சாத்தான்குளம் காவல் நிலைய அப்போதைய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகுகணேஷ், காவலர்கள் முருகன், சாமதுரை, முத்துராஜ், செல்லதுரை, தாமஸ் பிரான்சிஸ், காவலர் வெயில்முத்து உட்பட 10 பேர் மீதும் சிபிஐ இரட்டை கொலை வழக்குகள் பதிவு செய்தது. இதில் பால்துரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இந்த வழக்கில் கடந்த 2020ஆம் ஆண்டு சிபிஐ எஸ்பி வி.கே. சுக்லா 2027 பக்க குற்றப்பத்திரிகையை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இரண்டாம் கட்டமாக கூடுதலாக 350 பக்க குற்றப்பத்திரிகை கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து 6 ஆண்டுகள் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் விசாரணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நேரடியாக கண்காணித்து வந்தது. இந்த வழக்கில் மொத்தம் 105 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டன. சிபிஐ தரப்பில் 52 முக்கிய சாட்சிகள் முன்னிறுத்தப்பட்டன. இறுதியாக இந்த வழக்கு மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நீதிபதி முத்துக்குமரன் முன்பு விசாரிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு விசாரணை குறுக்கு விசாரணை முடிந்த பிறகு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. கடந்த மார்ச் 23ஆம் தேதி மாலை 4 மணிக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்ட போலீசார் 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் தண்டனை விவரங்கள் ஏப்ரல் 6ஆம் தேதி அறிவிக்கப்பட்டன. அதில் இந்த வழக்கு இரட்டை கொலை வழக்கு என்பதால் காவல் ஆய்வாளர் உட்பட 9 பேருக்கும் இரட்டை தூக்கு தண்டனை விதிப்பதாக நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் 9 காவலர்களிடமிருந்தும் தனித்தனியாக அபராத தொகை வசூலிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். நீதிபதியின் இந்த தீர்ப்புக்கு பலரும் வரவேற்பு தெரிவித்தனர். இதனிடையே விசாரணை நீதிமன்றங்களான மாவட்ட நீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கினால் தொடர்புடைய நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து தூக்கு தண்டனை வழங்கலாமா அல்லது தண்டனையை குறைக்கலாமா என உறுதிப்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் இரட்டை தூக்கு தண்டனை வழங்கி மதுரை மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை உறுதிப்படுத்தலாமா அல்லது தண்டனை குறைப்பு வழங்கலாமா என உறுதிப்படுத்த கோரிய மேல்முறையீட்டு மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ், ராமகிருஷ்ணா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றவாளிகள் 9 பேரும் மதுரை மத்திய சிறையில் இருந்தவாறே காணொலி வாயிலாக ஆஜராகினர். அப்போது நீதிபதிகள், உங்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை உறுதி செய்ய கோரி சிபிஐ தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை எதிர்த்து நீங்கள் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்கிறீர்களா என்று கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு கால அவகாசம் வழங்கி வழக்கு விசாரணையை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அப்போது குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட ஸ்ரீதர் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்வதற்கு ஏதுவாக உரிய ஆவணங்களை வழங்கவில்லை என நீதிபதிகளிடம் முறையிட்டார். அதற்கு நீதிபதிகள், உங்களுக்கு வழங்கப்பட்ட உத்தரவு நகலை வைத்து முதல் கட்டமாக இரட்டை தூக்கு தண்டனையை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யுங்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் வழங்கப்படும் என்று தெரிவித்தனர்.